எனக்கு வந்து முதல்ல வந்து பேசிக் ஐ எம் ஏ கிறிஸ்டியன். நான் வந்து ஒரு கிறிஸ்தவன் தான். ஸ்கூல் லைஃப் முடிக்கிற வரைக்குமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு பூராமே ஹிந்துஸ் அதிகமாக. ஸோ நான் வந்து அவங்களோட பழகினதுனால அவங்களோட கோயிலுக்கெல்லாம் போவேன். ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் அவங்க வந்து முருகர் வழிபாடு, அவங்க வீட்டிலெல்லாம் சாமி கும்பிடுவோம், அதெல்லாம் போய் கும்பிடுவேன். அப்போது ஒரு தடவை வந்து என் ஃப்ரெண்டோட மதர் வந்து அவனுக்கு பொட்டு வைக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கும் வச்சு விட்டாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரையும் இந்த பொட்டு அப்படியே இருந்து அழியாமல். எங்கள் அம்மா பார்த்துட்டு என்னடா பொட்டெல்லாம் வச்சுருக்க அப்படின்னு. இல்லைம்மா ஜெயச்சந்திரன் அவங்க அம்மா வச்சு விட்டாங்க. முகம் ரொம்ப லட்சணமாக இருக்குன்னு எங்கள் அம்மா. அந்த பொட்டு வச்சதே முகத்துக்கு ஒரு அழகுன்னாங்க. பொட்டு வச்சது அன்னைக்கு ஆரம்பிச்சது அந்த பொட்டு. அப்போ இருந்து இப்போ ஆமாம், பொட்டுலாம் வெளியே வர மாட்டேன். பொட்டுக்கு இன்னொரு ரீசன் சொல்லுங்களா? ஒரு 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 பொட்டு வந்து என்ன தெரியுங்களா? கண்திஷ்டியை குறைக்கும். கண்திஷ்டி அதாவது பார்வையிலேயே வந்து அது பெரிய திஷ்டி. இவனா அப்படின்னு இந்த பார்வை பண்ணுறாங்களா, அதுதான் திஷ்டிம்பாங்க. இப்போ உங்கள் கண்ணை பார்த்து பேசும் பொழுது அந்த திஷ்டி ஸ்ட்ரெயிட்டாக படாமல் டிஸ்டர்ப் பண்ணுறது தான் இந்த பொட்டு. இந்த பொட்டு ஆமாம், அதுக்கு இவ்வளோ பவர் இருக்குங்களா? வைப்ரேட் பண்ணி அவனுடைய அந்த அந்த வைத்தறிச்சலை பூரா அவாப்ரேட் பண்ணிடும். அந்த பொட்டுக்கு அவ்வளோ விஷயம் இது. அதில் சந்தனத்துக்கு ஒரு குணம் இருக்குது, குங்குமத்துக்கு ஒரு குணம் இருக்குது, விபூதிக்கு ஒரு குணம் இருக்குது. இதெல்லாம் வித்தியாசம். ஏதோ இதெல்லாம் படைப்பு தான். இதெல்லாம் யாரும் இப்போ சொன்ன நம்புறது இல்லை.